ஊர் பெயர்கள், சாலை பெயர்கள், மார்க்கெட்டோட பேரு, நீர்நிலைகளோட பேரு இதுல எல்லாம் சாதிய அடையாளம் இருந்துச்சுன்னா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாள் ஒரு அரசாணை. அடுத்த நாள் கோயம்புத்தூர் அவினாசி சாலையில கட்டப்பட்டிருக்கிற அந்த தமிழ்நாட்டிலே நீளமான மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர். என்ன கேலி கூத்துது? நாள் சாதி வேண்டாம், பேரெல்லாம் நீக்கு. அடுத்த நாள் ஒரு மேம்பாலத்துக்கு சாதி பெயர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில தூய்மை பணியாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. அந்த கூலியை பத்தி கண்டுக்காத முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அன்னைக்கு ராத்திரி கூலி படம் பார்க்கறதுக்கு போனாங்க. அந்த மாதிரி கதையா இருக்குது. இப்படி முரண்பாடா நடந்துக்கிறீங்களே, நாள் இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் இப்படி பண்றீங்களே அப்படின்னு விமர்சனங்கள் வந்த பிறகு அடுத்த 2 நாள் கழிச்சு அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலத்துக்கு இவர் நாராயணசாமி நாயுடு அவரோட பேரு. இல்ல புரியல, இது வேணும்னே பண்றாங்களா? சாதி வேண்டாம் அப்படின்னா எல்லா சாதியும் தானே வேண்டாம். கோயம்புத்தூர்ல இப்ப 2 நாயுடு பேரை அந்த மேம்பாலத்துக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு யாரு கோரிக்கை எழுப்புனா? அப்படி ஒரு விமர்சனம் வந்த பிறகாவது அதை பின்வாங்கிக்காம மீண்டும் மீண்டும் அதை செஞ்சா அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு வேணும்னே செய்யறாங்களா? இதற்கு என்ன பொருள்? இதற்கு முட்டு கொடுத்து பல பேர் எழுதுறத பார்த்தா இன்னும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. தமிழ்நாடு போல சாதி ஒழிப்பில் முன்னிருக்கிற ஒரு இயக்கம், திமுகவுக்கே அப்படிப்பட்ட நீண்ட நெடிய வரலாறு உண்டு. அந்த கட்சிக்கே ஒரு காலத்துல பல்லுபர கட்சி அப்படின்னு பேரு. இன்னைக்கும் அந்த கட்சியின் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் சாதாரண சமூகங்களை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பின்னணியை கொண்ட அந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே உள்ளபடியே பாராட்டப்பட வேண்டியது. ஊர் பெயர்கள் இருக்கிற சாதி பெயரை நீக்குவது அப்படின்ற ஒரு நடவடிக்கை எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு கட்சியும் அவ்வளவு எளிதில் எடுக்க முன்வராது. அது மிக மிக ஒரு துணிச்சலான நடவடிக்கை. இதை கலைஞர் இருந்திருந்தால் கூட செய்திருப்பாரா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம்தான். அந்த அடிப்படையில் இது ஒரு சாகசமான துணிச்சலான நடவடிக்கை தான். ஆனா அதை அப்படி செஞ்சுட்டு அந்த அரசாணை வர்ற அடுத்த நாளே இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்னா இந்த முரண்பாடு அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு புரியலையா? முதலமைச்சருக்கு புரியலையா? அமைச்சர்களுக்கு புரியலையா? அல்லது அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ற அந்த அதிகாரிகளுக்கு, பியூரோக்ராட்ஸுக்கு புரியலையா? ஒன்றும் புரியல. இதுல மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த விளக்கத்தின்படி ஜிடி நாயுடு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பாப்புலரான ஒரு பெயர். இப்ப திடீர்னு ஜிடி மேம்பாலம் அப்படின்னா வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு தர்க்கத்திற்கு அதை உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் இந்த வாதத்தை பலர் சொல்றாங்க. ஜிடி நாயுடுங்கிற பேர் வெரி பாப்புலர் அப்படி சொல்லி சொல்லி மக்கள் பழகிட்டாங்க. இப்ப நாயுடுங்கிறத துண்டிச்சுட்டு ஜிடி மேம்பாலம் அப்படின்னு வச்சா எதற்காக அந்த பெயருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கமே அடிபட்டு போயிடும், சிதைஞ்சு போயிடும். அதனால முழுசா வைக்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க. அப்படி பார்த்தாக்க இப்ப அரசு உத்தரவின்படி சாதி பெயர் தாங்கிய சாலைகளின் பெயர்கள் அதுல அந்த பேரை நீக்கணும் அப்படிங்கிறது புது உத்தரவு இல்லையா? இப்ப சென்னையில ஜிஎன் செட்டி ரோடு இருக்குது. கோபதி நாராயணசாமி செட்டி அப்படிங்கிறது அதனுடைய முழுமையான பெயர். கோபதி நாராயணசாமி யாரு? அவர் நீதி கட்சி தலைவர், ஜஸ்டிஸ் பார்ட்டியில பெரிய பொறுப்புல இருந்தவர். அப்படிப்பட்ட பேக்ரவுண்டை கொண்ட நீதி கட்சியின் தலைவருடைய பெயரில் இருக்கிற அந்த சாலையில் செட்டிங்கிறத இப்ப நீக்க தானே செய்யணும் புதிய அரசாணையின்படி. இவருக்கே நீக்கணும் அப்படிங்கும் போது ஜிடி நாயுடுவுக்கு நீக்குவதில் என்ன பிரச்சனை? யார் அந்த கோரிக்கையை முதல்ல நாயுடுங்கிறத சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு யாரு சொன்னது? அந்த ஜிடி நாயுடின் குடும்பத்தினரே அந்த பெயரை பயன்படுத்தல. அவர்களுடைய குடும்ப நிறுவனங்களுக்கெல்லாம் பெயர் ஜிடி அப்படின்னு தான் அவங்களே வச்சிருக்கிறாங்க. திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி, விடுதலை ராஜேந்திரன் இவர்களெல்லாம் கூட இதை நியாயப்படுத்தி அறிக்கைகள் விடுறாங்க. அது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. அது எப்படி புழங்கிய சொல்லை அப்படித்தானே வைக்க முடியும்? அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள், அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த பேரை அப்படியே பயன்படுத்தினாங்க, அதனால அதை இப்போ ரிட்டர்ன் பண்றதானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாத லாஜிக்கெல்லாம் சொல்லி இது எந்த வகையில் இதை நியாயப்படுத்த முடியும்? இந்த அடிப்படை முரண்பாடு கிரவுண்ட் லெவல்ல எப்படியெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இதை இவர்கள் உணர்ந்துதான் செய்யறாங்களா இல்லையா? நிஜமாவே புரியல. ஒன்றும் இல்லை, இப்போ ஜிடி நாயுடு பேரை அங்கே வச்சுட்டாங்க கோயம்புத்தூர்ல. நாளைக்கு இது மற்ற சமூகங்களிடையே, மற்ற சாதிகளிடையே இது ஒரு பேர் பிரஷரை உருவாக்காதா? சாதி பேரை அங்கே வச்சுட்டீங்க அந்த மேம்பாலத்துக்கு, அப்போ எங்களுக்கு இந்த பேரை வைங்க, எங்கள் ஊரில் தேவர் பேரை வைங்க, கவுண்டர் பேரை வைங்க, வன்னியர் பேரை வைங்க, செட்டியார் பேரை வைங்கன்னு ஊருக்கு கேட்க மாட்டாங்களா? இது தேன்கூட்டில் கை வைக்கிற வேலை. ஒரு சாதியை பெருமைப்படுத்தும் போது மற்ற சாதிகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் பிரஷர் உருவாகி எங்களுக்கும் அந்த பெருமையை கொடு, எங்கள் சாதி தலைவரையும் பெருமைப்படுத்து அப்படின்னு நிற்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இவங்க என்ன முடிவெடுப்பாங்க? ஏப்ரல் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக பேசினார். ஊர் பெயர்களில் இருக்கிற
காலனி அப்படின்ற சொல் அவர்களுக்கு ஒரு இழிவை தருகிறது. தன்னுடைய முகவரியே சாதி அடையாளத்தை காட்டி கொடுத்து போராட்டங்கள்ல எல்லாம் வந்து இந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படின்னு பேசி அதை மாத்தணும்னு சொன்னாரு. உண்மையிலேயே மிகுந்த வரவேற்பை பெற்ற அறிவிப்பு அது. அந்த அரசாணையில் தான் இப்போ ஊர் பெயர்கள் உள்ள சாதி பெயர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் கொஞ்சம் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர் பெயர், நீர்நிலை பெயர், அப்புறம் வந்து மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பல இதில் வந்து பெயர்கள் உள்ளதை நீக்கணும், சாதி பெயர் இருக்கிறத நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது, சரியானது. மாறாக அந்த அறிவிப்பின் இன்னொரு பகுதி அப்படிங்கிறது, ஒரு ஊர் பெயரை மாற்றணும் அப்படின்னா அந்த ஊரின் பெரும்பான்மை மக்கள் அதற்கு இசைவு தெரிவிக்கணும், அந்த மக்களோட கருத்தை கேட்கணும், இது எங்களுக்கு இழிவை தருகிறது, இந்த பெயரை மாத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராம ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெரும்பான்மை மக்களால் அது அங்கீகரிக்கப்பட்டால் அந்த பேரை மாற்றலாம் அப்படின்னு இந்த அரசாணை சொல்கிறது. ஹரிஜன் தெரு, காலனி தெரு அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். அதில் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல, பிரச்சனை இல்லை. அந்த அளவோடு இந்த அறிவிப்பு நின்றிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறா இப்போ எல்லா சாதிகளுக்கும் தான் இந்த அறிவிப்பு பொருந்தும். இப்போ வேற ஒரு சாதி பெயர், பெரும்பான்மை சாதியின் பெயர் ஒரு ஊருக்கு இருக்குன்னு வைங்க, அதை அந்த மாத்திரத்துக்கு பெரும்பான்மை சாதியினர் ஒத்துக்குவாங்களா? நாயக்கன் கொட்டாய் அப்படின்னு ஊர் இருக்கு. தேவர் அப்படின்ற பெயரை முன்னவும் பின்னவும் தாங்கி எத்தனையோ ஊர்கள் தென் மாவட்டங்கள்ல இருக்குது. இப்ப இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் மாற்றுவதற்கு அந்த ஊரின் பெரும்பான்மை மக்கள் சம்மதிப்பார்களா? அதையும் மீறி மாற்றுவதற்கு முயற்சி நடைபெற்றால் அது கிரவுண்ட் லெவலில், உள்ளூராட்சி லெவலில், கிராமத்து லெவலில் பெரிய கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, தலித் காலனியோட பெயர் மட்டும் மாறும், ஆதிக்க சாதி பெயர்கள் எதுக்கெல்லாம் இருக்கோ அந்த நிலைமை அப்படியே தொடரும், அது அப்படியே ரீட்டைன் ஆகும். அப்போ இந்த உத்தரவின் பொருள் தான் என்ன? இது இத்தோட முடியாது. தலித் கட்சிகள், தலித் அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே இதுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. தென் மாவட்டங்களில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த பக்கத்தில் நாங்கள் இந்த பேர் வச்சு தான் ஆகணும்பாங்க, இதை மாற்றி தான் ஆகணும்பாங்க. அரசு எந்த பக்கமாக நிற்கும்? ஒரு இடத்துல, ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை நீக்கினால் அந்த சாதியினர் உறுதியாக கோபம் அடைவாங்களா, மாட்டாங்களா? இது எல்லா ஊர்லேயும் செய்யாமல் ஒரு சில ஊரில் மட்டும் இந்த வேலையை செஞ்சாக்க இதர ஊர்களில் இது சமூக கோபமாக எதிரொலிக்குமா இல்லையா? அந்த பேரை மட்டும் அப்படியே வச்சிருக்கீங்களே, எங்க சாதி பேரை ஏன் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா, மாட்டாங்களா? இப்ப நாம் தமிழர் கட்சி கேட்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து போடி நாயக்கனூர் இருக்குது, இப்ப நாயக்கனூரை நீக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேனி மாவட்டங்களில் பல ஊர்களின் பெயர்கள் இந்த மாதிரி நாயக்கர் அப்படின்ற பெயரை தாங்கி இருக்குது. அதையெல்லாம் நீக்க முடியுமா? இல்லை தமிழ்நாடு முழுக்க இதை செய்ய முடியுமா? செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர எதிர்பார்ப்பு. அதை செய்வதற்கு திடீர்னு ஒரு அரசாணை மூலமாக அடுத்த சில மாதங்களில் அதை நீக்குவது அப்படிங்கிறது ஒரு சமூக கொந்தளிப்பை உருவாக்கும். பாஜக இப்படி ஒரு சமூக பதட்டத்துக்காக தான் காத்திருக்குது. சாதியாவோ மதமாவோ சொசைட்டியில் எப்படி ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்கலாம், எப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அணுகுமுறையாகவே இருக்குது. அவங்களுக்கு எதுக்கு அரசாங்கம் தானாகவே சென்று வெப்பன் சப்ளை பண்ணுது? அவங்க இதை சும்மா விடுவாங்களா? ஏதோ ஒரு ஊரில் இந்த சாதி பெயரை மாற்றுவதை முன்னிட்டு ஒரு டென்ஷன் எஸ்கலேட் ஆகுதுன்னு வைங்க, அங்கே உள்ளே இருக்கிற இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ அதை சும்மா விட்டுருமா? அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் பெருசாக மாட்டாங்களா? அந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் சும்மா இருந்த மலையில் பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த ஊரையே ஒரு பதட்ட பகுதியாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை எதிர்க்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் சாதி பேரே வைப்போம் அப்படின்றாரு. தமிழ்நாடு அரசியல் ஹிஸ்டரியிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவரும் நாங்கள் சாதி வெறியை வளர்ப்போம், சாதி பேரை வைப்போம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததே இல்லை. அதை துணிஞ்சு கொடுக்குறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துகிற, சமூக நீதியை ஓரளவுக்காவது காப்பாற்றிய பின்னணி கொண்ட அந்த அதிமுகவிற்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி இப்போ துணிந்து இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜக இந்த அறிவிப்பை உடனடியாக எதிர்க்கிறது. எல்முருகன்லாம் வந்து ஏதேதோ லாஜிக் சொல்லி எதிர்க்கிறார். அதனால இந்த பெயர் மாற்றம்ன்ற உத்தரவை எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது இது கடுமையான சிக்கலை சந்திக்க நேரும். அரசுக்கு விமர்சனம், திமுக கெட்ட பேர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சமூகத்தில் அது உருவாக்க சாத்தியம் உள்ள டென்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கிராம லெவல்ல பெரிய பாதிப்பை உருவாக்கும். உசிலம்பட்டிலையும், ராமநாதபுரத்துலையும், விருதுநகர்லையும், திருநெல்வேலிலையும் தெருக்கள் பெயர் கோனார் தெரு, நாடார் தெரு, தேவர் தெருன்னு தெருவுக்கு தெரு அப்படிதான் இருக்கும். அதையெல்லாம் போய் மாற்றுவதற்கு இப்போது முனைந்தால் அது இமீடியட்டாக நடக்கக்கூடிய வேலையா? அது அந்தந்த தெருக்களில், அந்தந்த ஊர்களில் என்ன விதமான பாதிப்பை உருவாக்கும்? இது செய்ய வேண்டிய பணி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் செய்வதற்கான நேரம் அதுவல்ல. மிக விரைவில் தேர்தலை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு வேலையை திமுக செய்திருக்கவே கூடாது. இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த புதுசிலே செஞ்சிருக்கணும். அப்போ நேரம் கிடைச்சிருக்கும். அதனால் உருவாகக்கூடிய பிரச்சனையை சந்திப்பதற்கு காலம் இருந்திருக்கும். இப்போ போய் செஞ்சீங்கன்னா, இப்படி ஒரு வாய்ப்புக்காக தானே பாஜக காத்திருக்குது. நீங்க சாதி பேரை மாத்திரன்னு போய் நின்னீங்கன்னா, அதை வச்சு இல்லாத டென்ஷனை கிரியேட் பண்ணி ஊதி பெருசாக்கி அதில் குளிர்காய மாட்டானா பாஜகக்காரன்? என்ன அடிப்படையில் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை.
வணக்கம்.